ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஹல்வாவ நான் பாசிப்பருப்பு வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஆனா டேஸ்ட்டு நமக்கு அப்படியே கோதுமை மாவுல செஞ்ச ஹல்வா மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் நம்ம இது கூட முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு. இது கூட கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ காஞ்ச திராட்சை நல்லா புசு புசுன்னு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். அதே கடாயில் நம்ம 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இருக்க நெய்யிலே நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய் பத்தாத மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு நல்லா லிக்விட் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா லிக்விட் ஆகி வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்துட்டோம். இருந்தாலும் நெய்யில் சேர்த்து நம்ம லைட்டாக வறுக்கிறப்ப இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு எல்லா மாவும் நல்லா மிஸ் ஆகி வந்துருச்சு. நல்லா வாசனையும் வருது. இந்த டைமில் நான் 5 கப்பு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். மொத்தமாக சேர்க்காம 3 தடவையாக நான் பிரித்து சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா உள்வாங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சுடு தண்ணி சேர்க்குறதுனால நமக்கு சீக்கிரமாக ரெடியாகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு. இருக்க மிச்ச தண்ணியை நான் சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியுமே நான் சேர்த்துட்டேன். நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரே 1 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சிடலாம். இது மாதிரி வைக்கிறதுனால நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெந்துருச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. இது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். மொத்தம் நான் 2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாசிப்பருப்பு 1 கப்பும் கோதுமை மாவு 1/4 கப்பும் எடுத்திருந்தேன். அதாவது 2 ஸ்பூன் சொல்லியிருந்தேன். அது 1/4 கப்பு இருந்தது. நான் மொத்தமாக 1 1/4 எனக்கு வந்துருந்துச்சு. அதுக்கு நான் 5 கப்பு தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துருக்கேன். 1 பங்குக்கு 4 பங்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த நெய்யெல்லாம் உள்வாங்கிருச்சு. இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இடையில எண்ணெயும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். 4 ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்கிறப்ப நமக்கு அடியில் ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நெய் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கிண்டி விடணும். இது மாதிரி கிண்டுறதுனால நம்ம சேர்த்துருக்க நெய் எண்ணெய் எல்லாம் நமக்கு நல்லா பிரிஞ்சு வரும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஹல்வா. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.